கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திரராகமும் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நம்முடைய கர்த்தரின் நாமம் விடுதலை தருகின்ற சேனைகளின் கர்த்தர் என்பது வேதத்தில் குறிக்கப்பட்ட சில எண்களுக்கு விசேஷித்த அர்த்தங்கள் உண்டு. அதில் 14 என்ற எண்ணின் அர்த்தம் விடுதலை. யாத்திரராகமும் 14:14 விடுவிக்கின்ற சேனைகளின் கர்த்தரின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பது. இந்த வார்த்தை ஒரு நிரந்தர விடுதலை குறிக்கும் வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பு எகிப்து தேசத்தின் அதிபதியாக இருந்த சமயத்தில் எகிப்திற்கு சென்று குடியேறினார்கள். 430 வருடங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களாக பழகி பெருகினார்கள். யோசேப்பை அறியாத பார்வோன் இஸ்ரவேலரை பலவிதமான வேலைகளால் ஒடுக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளின் முறையிடுதல் சத்தம் கர்த்தருடைய சன்னதியில் சென்று எட்டியது. தம்முடைய பிள்ளைகளை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்கினார். பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் 10 விதமான வாதைகளை 1 வருட காலத்திற்குள் கர்த்தர் அனுப்பி ஒரே ராத்திரியில் பல லட்சம் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறின அற்புதத்தை கர்த்தர் செய்தார். யாத்திராகமும் 14:1-30 வரை படிக்கும்போது கர்த்தர் எகிப்தியரின் கரத்திலிருந்து இஸ்ரவேலரை நிரந்தரமாக எப்படி விடுவித்தார் என்று படிக்கலாம். இஸ்ரவேலர் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை பார்வோன் கேட்டபொழுது தன் இருதயத்தை கடினப்படுத்தி தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பகால் செமோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோன் பள்ளத்தாக்கின் முன்னடையில் பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பயந்தவர்களாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்தில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நிரந்தரமாக விடுவிக்க கர்த்தர் வல்லவர். இந்த இடத்தில் பின்னால் பார்வோன் சேனை, முன்னால் தப்பித்து செல்ல வழியே இல்லாமல் அடைத்து கொண்டு நிற்கும் செங்கடல். கர்த்தர் மோசையை பார்த்து, நீ அடைத்து கொண்டிருக்கும் செங்கடலை பார்க்காதே, தொடர்ந்து முன்னேறி செல் என்றார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் என்றார். நம்முடைய கர்த்தர் அதிசயங்களின் தேவன். இப்படிப்பட்ட நடக்கவே முடியாத அதிசயங்களை செய்து தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து நிரந்தர விடுதலை கொடுக்கும் சேனைகளின் கர்த்தராகிய யெகோவா தேவன். யாத்திராகமும் 14:21-22 வசனங்களை படிக்கும்போது மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. மேலிருந்து கீழாக வீசிய ஜலத்தை உறைய வைக்கக்கூடிய பலத்த குளிர்காற்று ஜலத்தை உறைய பண்ணிற்று. இது நடுக்கடலில் வழிவிட்டு 2 பக்கங்களிலும் பனிக்கட்டிகளாக உறைந்திருக்க செய்தது. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆனால் அதே சமயத்தில் பின்னால் வேகமாக துரத்தி கொண்டு வந்த பார்வோன் சேனையும் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரை வீரரோடும் ரதங்களோடும் அவர்கள் பிற்காலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சமுத்திரத்தை கடந்த பின்னர் கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்கள் குதிரை வீரர் மேலும் திரும்பபடி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்படியே மோசே தன் கையை நீட்டிய பொழுது கர்த்தர் தம்முடைய அக்கினி காற்றை யாத்திராகமும் 15:10 வசனத்தின்படியாக வீச பண்ணினார். உறைந்த பனிக்கட்டிகள் மறுபடியும் உருகி துருத்தி கொண்டு வந்த பார்வோனையும் அவன் இராணுவத்தை மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் தங்கள் பங்கிற்கு என்று இந்த யுத்தத்தில் எதையும் செய்யவில்லை. அவர்கள் சும்மா இருந்தார்கள். கர்த்தரே இந்த யுத்தத்தை நடத்தினார். இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய செங்கடல் எதுவாக இருந்தாலும், நம்மை துரத்தி கொண்டு வருகிற நாம் பயப்படுகிற பார்வோன் யாராக இருந்தாலும், அவர்கள் நம்மை காட்டிலும் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும்போது மூழ்கடிக்கக்கூடிய செங்கடல்கள் மதிலாக நமக்கு பாதையை உண்டாக்கி நிற்கும். கர்த்தர் நம்முடைய கரங்களை அபிஷேகம் செய்து மோசையின் கரங்களாக மாற்றுவார்.
செங்கடல் அனுபவங்கள் மேல் நம்பி கரங்கள் நீட்டப்படும் போது பலத்த கீழ்காற்றுகள் வீசும். ஜலம் மதிலாக மாறும். நம் மூலம் வெளிப்படும் கர்த்தருடைய வல்லமையை சுற்றியுள்ள ஜனங்கள் காண்பார்கள். அமேன். ஜெபிப்போம். மகா பயங்கர பராக்கிரமசாலியான எங்கள் தேவனே, நீர் எங்களுக்காக இந்த நாளில் யுத்தம் செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதைகளை அடைத்து கொண்டு நிற்கிற செங்கடல்கள் மீது உம்முடைய பலத்த கீழ்காட்சியை அனுப்பி பாதைகளை உண்டாக்கப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆரம்பங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் உண்டாக்கப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.